உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு புது மாடல்ல நகை அலங்கார செட் வேணுமா? நல்ல தரத்தோட குறைந்த விலையில நம்ம சூர்யா கோல்ட் கவரிங் அண்ட் ஃபேன்சி ஸ்டோருக்கு வாங்க, அள்ளிட்டு போங்க. அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. ஏற்கனவே எங்களுக்கு 10 தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. அது இரட்டை இலக்கம் தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்கிற அளவிலே இறுதி செய்தோம். ஆக எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றை எல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் கற்றுள்ளோம். மாநில கட்சிகளின் மீது, மாநில அரசுகளின் மீது அவருக்கு ஒரு ஒவ்வாமை இருப்பதை பார்க்க முடிகிறது. வருகிற ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூடுகிறது. மறுபடியும் அவர் சட்டப்பேரவையில மரபுகளை மீறி நடப்பாரோ என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரங்களில் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிற நிலையை இந்த ஆளுநர் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய விருப்பம் போல் முடிவுகளை எடுக்கிறார். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தும்.